நம்ம மைண்ட் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்க போறேன், நான் என்னோட 100% கொடுத்து இனிமேல் படிக்க போறேன். என்னாலையும் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஒரு 450 கிளாஸ் வாங்க முடியுமா, இல்ல வந்து 11th 12th இருந்தா இப்ப ஆரம்பிச்சா கூட என்னால ஒரு 550 மார்க் வாங்க முடியுமா, என்னாலும் ஒரு டீசென்டான ஒரு கட் ஆஃப் வாங்க முடியுமா, நானும் வந்து அடுத்தடுத்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கேன். சோ என்னால இதெல்லாம் முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப முடியுமா முடியாதா பாப்போமா. முதல்ல இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, பப்ளிக் எக்ஸாம் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 69 இல்ல ஒரு 70 டேஸ் இருக்கு. இதே 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஒரு 40+ டேஸ் தான். இந்த 40+ டேஸ்ல ஒரு வாரம் வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம்ல ஓடிடும். பப்ளிக் ப்ராக்டிகல்ஸ் வர வந்துகிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆயிடும் எல்லாருக்குமே. ஸோ அதுக்குள்ள நீங்க ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. நம்ம என்னன்னா ரைட்டிங் ஒர்க் எல்லாம் இப்போ ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல ஒரு சிலர் ஓகே நிறைய பேர் இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நான் சுத்தமா படிக்காம நிறைய பேக்லாக்ஸ் எல்லாம் தேடி வச்சிருந்தா அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுவும் இன்னும் வந்து எனக்கு நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்றது, இப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் 2 புக்கு வால்யூம் இருக்க போகுது. பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், பயோ இருக்கட்டும், பாட்னி சுவாலஜி எல்லாமே இருக்கு. எக்ஸாக்டா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் இப்போ கணக்கு வைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு எவ்வளவு நாள் கிடைக்க போது கம்ப்ளீட்டா படிக்கிறதுக்கு பார்ப்போம். சோ ரியாலிட்டியில என்ன நடக்க போகுது, நான் இப்ப படிக்க ஆரம்பிக்கலாம் நினைச்சாலும் எவ்வளவு நாள் என்னால படிச்சு முடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடியுமான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். பட் என்ன வேணும், வாட் யூ திங்க், ஓகேவா, அதுதான் நம்மள அட்ராக்ட் பண்ண போகுது. அப்ப நீங்க எப்படி திங்க் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. சோ நான் வந்து முடியுமா யோசிச்சு திங்க் பண்ணுமா, இல்ல என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வின்னர் மைண்ட் செட்ல நான் திங்க் பண்ணுமா பாப்போமா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோலயே உங்களுக்கு ஒரு கடைசி 2 minutes ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போறேன். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு 5 டிப்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போது நான் நம்புறேன். சோ நம்பி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப யோசிங்க, முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா முடியும். சோ யூ அட்ராக்ட் வாட் யூ திங்க். சோ அப்ப நீங்க எப்படி திங்க் பண்ணணும், ஒரு வின்னர் மாதிரி திங்க் பண்ணணும். சோ இப்ப ஆரம்பிச்சாலும் என்னாலையும் முடியும். சோ இந்த மைண்ட் செட் மட்டும் இனி மாறக்கூடாது. சோ எத்தனை பேர் இனிமே நானும் வின்னர் மாதிரி தான் திங்க் பண்ண போறேன், ஒரு புக்கை எடுத்து படிக்க போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு நாள் இருக்கு எக்ஸாக்டா நீங்க சொல்லியாச்சு. சோ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பயோமேத் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எவ்வளவு நாள் கிடைக்க போகுது. இதை வந்து நான் உங்களுக்கான அந்த பப்ளிக் ப்ராக்டிகல் எக்ஸாம்க்கு ஒரு 3 நாள் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அது போக தான் வந்து இதை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷா இருக்கு 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 6 நாள் கிடைக்கும். அந்த 6 நாள்ல 3 நாள் நம்ம தமிழ் படிக்கணும், அது 3 நாள் இங்கிலீஷ். சோ இதெல்லாம் எனக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் ஒரு 2 நாள்ல முடிச்சிடலாம். ஓகே, தமிழுக்கு மட்டும் கொஞ்சம் அதிக டைம் எடுக்கலாம். நமக்கு இங்கிலீஷ்க்கு வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் டக்குனு படிச்சுக்கோங்க. கிராமருக்கு மட்டும் மேபி ஒரு கொஞ்சம் டைம். ஓகே, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு அப்படின்னா அப்ப நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். சோ அந்த 6 days நீங்க இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு 2 days வந்து அடிஷனலா கிடைக்கும். சோ இப்போ பிசிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வால்யூம் 1 வால்யூம் 2 ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வால்யூம் 1 முடிக்கிறதுக்கு ஒரு 5 days தாராளமா நீங்க எடுத்து முடிக்கலாம். சோ 5 days நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர், இதுதான் நமக்கு கணக்கு. சோ இப்ப ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா சொல்ற கான்பிடன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, டெஃபினெட்லி முடிச்சோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அரை வரையா வச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா படிச்சிருப்போம். சோ அது இன்னும் மைண்ட்ல இருக்கும். அதோட சேர்த்து இப்ப நான் கொஞ்சம் இந்த டேஸ் யூஸ் பண்ணி படிச்சுட்டேன் அப்படின்னா தாராளமா எல்லாருமே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வாங்கிடலாம். இப்போ ஓகேவா. சோ இப்ப 10 நாள் கிடைக்குது அப்படின்னா 5 நாள் ஒரு வால்யூம். சோ அந்த 5 நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் தான். சோ தனித்தனியா தான் கணக்கு சொல்லிருக்கேன். சோ அப்ப நீங்க எப்படி படிக்கலாம் அதுக்கு தான் இந்த வாரத்தோட பிளானோட நான் வந்திருக்கேன். சோ டிப்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிளான் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரத்துல 7 நாள் நீங்க 10th இருந்தாலும் சரி 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி. சோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாள் அதிகமாவே இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாரத்துக்கு 2 சப்ஜெக்ட் டார்கெட் பண்ணலாம். மேத்ஸ்ல முதல் 4 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். சோ டெய்லியும் ஒரு half an hour to 45 minutes எடுத்துக்கோங்க. எவ்வளவு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதோ அதெல்லாம் சால்வ் பண்ணுங்க இந்த வாரம் முழுக்க. அதே மாதிரிதான் சயின்ஸ்ல பயாலஜி. சோ பயாலஜில இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ணலாம். இந்த 2 விஷயம் மட்டும் தான் இந்த வாரத்துல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஐடியா கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 2 சப்ஜெக்ட்லயும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே 10th தான் எடுக்கிறீங்க. ஓகேவா, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சோ அடுத்து 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தாலும் கெமிஸ்ட்ரியும் இருக்கு, அதே மாதிரி பயாலஜியும் இருக்கு. என்ன பார்த்தா நம்மளும் அதே மாதிரி 2 சப்ஜெக்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். பிகாஸ் நம்ம நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா முடிய மாட்டேங்குது. இதை மட்டுமே நம்ம பண்ணலாமே. இப்ப கெமிஸ்ட்ரியில நீங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா வால்யூம் 2ல இருக்கக்கூடிய புக் பேக், ஏன்னா அதுதான் வந்து நிறைய பேர் படிக்காமையே வச்சிருக்கீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒரு டெய்லி ஒரு 40 minutes. ஓகேவா. சோ அது காலையிலயா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்ச வந்து ஈவினிங்கா இருக்கலாம், இல்ல ஸ்கூல்ல ரிவிஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரிவிஷன் டைம்ல ஒரு 40 minutes கண்டிப்பா கெமிஸ்ட்ரிக்கு நீங்க அலோகேட் பண்ணணும் இந்த வாரத்துல. அதே மாதிரி இன்னும் ஒரு 30 to 40 minutes வந்துட்டு பயாலஜிக்கு. சோ மார்னிங் அண்ட் ஈவினிங் கரெக்டா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. சோ சப்போஸ் ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த ரிவிஷன் டைம் கூட நீங்க இதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ பண்ண வேண்டியது என்ன, இந்த டார்கெட் என்ன அப்படின்னா வால்யூம் 2 இந்த வாரத்துல நான் முடிக்கிறேன் புக் பேக் மட்டும். அதே மாதிரி பயாலஜிக்கு
வந்துட்டு புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கிறோம். நிறைய இம்பார்ட்டன்ட் புக் பேக் எல்லாம் பார்த்தாச்சு. புக்கிங் நான் வந்து உங்களுக்காகவே செப்பரேட்டா ஒரு ஷார்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது வந்து பப்ளிக்ல வாக்னியா இருக்கட்டும், சுவாலஜியா இருக்கட்டும், என்னென்ன சாப்டர்ஸ் வந்து புக் பேக் அண்ட் புக் இன்சைட் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க இருக்கக்கூடிய புக் இன்சைட் கொஸ்டின் மட்டும் படிச்சாலே போதுமே. அதை மட்டும் நம்ம பண்ணலாம். அதேதான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே புக்கிங் கொஸ்டின் இந்த வாரத்துல நம்ம படிச்சு முடிச்சு வச்சுக்கலாம். சோ தட் இனி பயப்படவே வேண்டியது. ஓகே, சோ அதே மாதிரி அடுத்தது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த சாப்டர்ஸ் இந்த வாரத்துல படிக்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல பிகாஸ் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் இப்ப நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வாரத்துல இந்த 2 சப்ஜெக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் எவ்வளவு முடிச்சு வச்சிருக்கேன். சோ இதுல பேலன்ஸ் கூட இன்னும் ஒரு வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ வாரத்துக்கு 2 சப்ஜெக்ட் இது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் இப்ப ஆரம்பிச்சா கூட உங்களால முடிக்க முடியும். சோ அப்போ அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையான விஷயங்கள் அந்த 5 டிப். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன மைண்ட்ல என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா இன்னும் 40 days தான் மேம் இருக்கு எக்ஸாமுக்கு அண்ட் இன்னும் வந்துட்டு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அது போக வந்து டைமே இல்லை, படிக்கவும் இருக்கு ஆனா சுத்தமா டைம் இல்ல. எல்லா போர்ஷனும் என்னால படிக்கலாம். டவுட்டுக்கு வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் பயம் இருக்கும், அதுக்கப்புறம் டவுட்டுக்கு வந்துடும். ஸோ டவுட் என்ன இருக்கும், என்னால எல்லாமே படிச்சு முடிக்க முடியுமா, இல்ல எவ்வளவு படிச்சாலும் எனக்கு படிக்காத மாதிரியே இருக்கு. ஸோ இந்த டவுட் அண்ட் பயம் இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி நான் படிக்க போறேன் இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் முதல்ல கொஞ்சம் வந்துட்டு இந்த டென்ஷன்லயே என்னன்னா இதெல்லாம் படிச்சதெல்லாம் கூட புதுசா தெரியும், இல்ல மறந்தே போயிடும். கொஞ்சம் காமா இருக்கு, நல்லா இருக்கா, சரி ஓகே நான் 1 மணி நேரத்துல இதெல்லாம் படிச்சு முடிச்சிருவேன் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுங்களேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இதை நான் கரெக்டா எழுதிட்டு வரேன்னா அவ்வளவுதான் விஷயம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சரி மேம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் என்னோட டைம்குள்ள படிக்க முடியும். பட் அதுக்கு என்ன பண்ணும், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்க எல்லாரும் சொல்ல முடியாது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்னா அதை முடிக்கும் போது நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஓகே நான் இதை முடிச்சிருவேன் அப்படின்னு. சோ அவ்வளவுதான். அப்ப 2 டென்ஷன் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு புக்கு முடிய வச்சுட்டு தூங்கிடக்கூடாது. சோ படிக்கும் போது என்ன பண்ணிடணும், பக்கத்துல சின்னதா நோட்ஸ் எடுத்துட்டே வரும். சோ எழுதும் போது நமக்கு அதை அப்படியே கொஞ்சம் மனசுல பதிய ஆரம்பிச்சிடும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு 1 hour கழிச்சுட்டு இந்த 1 hour என்ன படிச்சா அப்படின்னு ஒரு 4 lines என்னால எழுதுற மாதிரி இருக்கும். சோ ஒரு பெரிய டீடைல் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டீடைல் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு half an hour கழிச்சு ஒரு 2 minutesல என்னால எல்லா பாட்டையும் எழுதி சொல்ற மாதிரி இருக்கணும். இதுதான் 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியல இல்ல புரியல அதுலயே தக்காளி 1 மணி நேரமா அந்த ஒரு 10 லைனே திரும்ப 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 படிச்சு இருக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிருப்போம். அதை இனிமேல் பண்ணக்கூடாது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் கேட்ட வர படிச்சதே திரும்ப படிச்சு டைம் வேஸ்ட் பண்றது டைம் கிடையாது. அப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எதுக்கு, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்துல 2 சப்ஜெக்ட் மட்டும் தான். அது போக உங்களுக்கு இடையில எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். சோ அதையும் நம்ம சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணணும். சோ அதை தாண்டிட்டு நம்ம இந்த பிளான் கொடுத்துருக்கோம். அந்த டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணுவோம். ஓகே மேம் நான் வந்துட்டு இந்த 1 hour இதை படிக்க போறேன், இந்த 1 hour இது மட்டும் தான் படிக்கணும். நான் இன்னைக்கு வந்து எனக்கு போர் அடிக்கிறதுனால நான் கொஞ்சம் மேத்ஸ் சால்வ் பண்ணணும். இந்த வாரத்துல படிக்க வேண்டிய 2 சப்ஜெக்ட்ஸ் இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது ஆக்டிவிட்டி. சோ படிக்கும் போது ஐயோ இது படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே தூங்கிடுவோம். அதான் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஆக்டிவா கொஞ்சம் பெஸ்ட் ஓகே இவ்வளவு நான் படிச்சுவேன், இதெல்லாம் படிக்கிறாங்க நானும் வந்து ஜாலியா படிக்கிறேன் கொஞ்சம் ஹாப்பியா சிரிச்சுட்டே படிச்சு பாருங்க. கண்டிப்பா ரிலாக்ஸ்டா படிக்கும் போது நிறைய விஷயங்கள் டக்குனு மனப்பாடம் ஆயிடும். அண்ட் நீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொஸ்டினை படிக்கணும் அப்படின்னா பயமே வேண்டாம், அப்படியே படிச்சிருக்கேன் ரிவிஷன் பண்ணா போதும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் வரும். சோ இந்த 5 டிப்பை யாரெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களோ இந்த கடைசி நிமிஷம் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அதுல எல்லாருமே வின் பண்ணிடலாம். சோ நான் இப்ப திரும்பவும் சொல்றேன், எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், சோ நம்ம மைண்ட்ல நீங்க ஓட வேண்டிய ஒரே விஷயம் ஒண்ணுதான். சோ சொன்ன இந்த கோட் மறந்துடாதீங்க, யூ அட்ராக்ட் வாட் யூ திங்க். இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, முடியுமான்னு நினைக்கிறீங்களா இல்ல முடிஞ்சிரும் நான் கண்டிப்பா முடிச்சிருவேன் அப்படிங்கிற எண்ணம் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கா, அது மட்டும் தான் கொஸ்டின். சோ ஸ்டார்ட் திங்கிங் லைக் அ வின்னர். சோ வின்னர் மாதிரி திங்க் பண்ற எல்லாருக்குமே இந்த பப்ளிக் எக்ஸாம் சூப்பரா இருக்க போது. சோ எல்லாருமே கலக்கலா எழுத போறீங்க இந்த எக்ஸாம. அதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் பிளான் கொடுத்தாச்சு, இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டார்ட் திங்கிங் லைக் அ வின்னர். சோ வின்னர் திங்க் பண்ணக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் 10, 11, 12 மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ப்ரிபரேஷன். பை.